வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டிபிசியில் கேட்ட ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு 7 நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏறு வரிசையில் எழுதணுமா. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இடமிருந்து வளமாக ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஏறு வரிசையில் எழுதும்போது கொடுத்துருக்க என்ன பாருங்கள், 1 5 3 8 6 7 2. இப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுதும்போது பாருங்கள் 1 2 3 5 6 7 8 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், புதிதாக உருவாக்கப்பட்ட எண்ணில் இடமிருந்து இரண்டாவதும் வலமிருந்து இரண்டாவதாக உள்ள இலக்கங்களை எடுத்து கூட்டி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இடமிருந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோட எண் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2, வடமிருந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 7, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9 வருது. இப்போ இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். கீழே பாருங்க, அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 7 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 4319286. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறங்கு வரிசையில் எழுதணுமா. இறங்கு வரிசைனா பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வரணும். இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறங்கு வரிசையில் எழுதிட்டு ஏற்கனவே அந்த பழைய எண்ணுக்கும் புதிய எண்ணுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. எதுவும் இடம் சேஞ்ச் ஆயிருக்கா, சேம் வேல்யூ வந்திருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், கொடுத்துருக்க எண் பார்த்தீங்கன்னா 4319286. நம்மளுக்கு புதுசாக கிடச்சிருக்க வேல்யூ பாருங்களேன், இறங்கு வரிசையில் எழுதும்போது 986432 இப்போது பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது, 3 இருக்குது, 6 இருக்குது, 1 இருக்குது, 4 இருக்குது, 9 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது, 8 இருக்குது, 1 இருக்குது, 6 இருக்குது. எந்த வேல்யூமே நேருக்கு நேராக மேட்ச் ஆகலை. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சமம் இல்லை, நோ மேட்ச். இந்த மாதிரி கொஸ்டின் தான் இப்போ புது பேட்டர்லாம் கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக போட்டுக்கோங்க.